அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வை போற்றியவனாக. அன்றும் இன்றும் என்றும் எம்மை வென்று வாழ மார்க்கத்தை கொண்டு வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறியவனாக. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்று ஒரு முக்கியமான தலைப்பில் உங்களை சந்திக்கின்றோம். மரணம் இந்த வாழ்வின் மிகப்பெரிய உண்மை. நாம் ஒரு மரணம் நிகழும் போது, ஒரு வீட்டில் மையத்து நிகழும் போது அதை எவ்வாறு எளிமையாக அடுத்து செல்கின்றோம், எவ்வாறு இலகுவாக அதன் காரியங்களை செய்கின்றோம் என்பதை பற்றி அனைவராலும் புகழப்படுகின்றோம். ஆயினும் கூட இந்த தேசத்தில் வாழ்கின்றவர்கள் என்ற வகையில் நாங்கள் அது பற்றி சில சட்ட விதிகளை அறிந்து கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது. இது பற்றி எம்மோடு கலந்து கொள்ள இன்று 2 ஆளுமைகள் வந்திருக்கின்றார்கள். இவர்கள் இருவருமே தமது பணியை கடந்து சமூகத்துக்கு பல்வேறு சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கருத்தரங்குகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் போன்று பல செயற்பாடுகளை மேற்கொள்கின்றார்கள். அவர்களை நாங்கள் அறிமுகப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அவர்களை பற்றிய அறிமுகத்தை நாம் அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என நினைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அர்ஃபான் சலாம். நான் திடீர் மரண விசாரணை அதிகாரியாக கடந்த 17 வருடங்களாக கடமையாற்றி வருகின்றேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். நீங்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் நஸ்ரின் நசீர், பேரூல் அடிஷனில் ஒர்க் பண்ணி வருகிறேன். நிச்சயமாக இருவருமே மரண விசாரணை அதிகாரிகள். மிக ஒரு சவாலான முக்கியமான சமூகத்துக்கு வலுவூட்டக்கூடிய ஒரு பணியாகும். இது தொடர்பான எங்களுக்கு சில வினாக்கள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் நேரடியாக கேட்டுக்கொள்ளலாம். முதலாவது வினா, ஒரு வைத்தியசாலையில் மரணம் ஒன்று நிகழ்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். இப்போது நாங்கள் பின்பற்ற வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய விதிகள் எவை? உண்மையிலேயே இந்த கேள்விக்கு நான் எனது பதிலை 3 பகுதிகளாக பிரித்து கூறினால் பொருத்தம் என கருதுகின்றேன். நிச்சயமாக. முதலாவதாக, ஒருவரை நாங்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுகின்றோம். அட்மிட் பண்ணினவர் ஏற்கனவே ஒரு நோயாளியாக இருப்பார். டாக்குமெண்ட்ஸ் மாஷா அல்லாஹ் கம்ப்ளீட்டாக இருக்குது. அவரும் அட்மிட் பண்ணி 72 மணி நேரத்துக்கு பிறகு மரணம் அடைகின்றார். இது மிக சிம்பிளான ஒரு மரணம், ஹாஸ்பிட்டல் நடந்த சிம்பிளான மரணம். இதனை பெரும்பாலும் அவரை விசாரித்த, அதாவது அவரை ட்ரீட் பண்ணிய டாக்டர் இவரை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டிருப்பார். அதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, இவர் ட்ரீட்மெண்ட் பண்ணி. எனவே இந்த மரணம் அந்த வைத்தியசாலை மூலே விடுவிக்கப்படும். இதுக்கு போலீஸோ கொரோனோ சம்மந்தப்பட மாட்டாது, தேவைப்படாது. அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். நீங்கள் உங்களது நோயாளியை அட்மிட் பண்ணும்போது கட்டாயம் ஐடென்டி கார்டு, தேசிய அடையாள அட்டையை காட்டியே நீங்கள் அட்மிட் பண்ண வேண்டும். அதில் பேரை வைத்தே நீங்கள் அட்மிட் பண்ண வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் பெரிய சிரமங்கள் ஏற்படலாம். அதாவது மையத்தை ரிலீஸ் பண்ணும்போது அந்த டெத்தை கன்ஃபார்ம் பண்ண அவருடைய பேரை பார்ப்பாங்க. நீங்கள் அவசரமாக அவருடைய பேர் முகம்மது அண்ட் இருக்கும் ஐடென்டி கார்டில், நீங்கள் முகம்மது அண்டு கொடுத்துவீங்க. இப்போ ஐடென்டி கார்டில் உள்ள பேரும் அந்த அட்மிஷன் புக்கில் பேரும் வித்தியாசப்படும். ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அவங்க. நீங்கள் என்ன செய்யணும்? இது பிறகு நீங்கள் அவசரமாக ஒரு சமாதான நீதிவானை அணுகி ஒரு சத்திய கடதாசியில் இவரை பற்றி ஒப்புவித்தால் மாத்திரமே, இவரை பற்றி கொடுத்தா இது பேர் ரெண்டும் ஒருவருடைய பேர் தான் என்று கூறி ஒரு லெட்டர் எடுக்க வேண்டி வரும். அதன் பிறகுதான் இந்த மையத்தை அவர்கள் ரிலீஸ் பண்ணுவார்கள். ஆகவே நான் தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயம், கட்டாயம் நீங்கள் ஒரு நோயாளியை அட்மிட் பண்ணும்போது உங்கள் அவருடைய தேசிய அடையாள அட்டையை உள்ள பேரை கொடுத்தே அவரை அட்மிட் பண்ண வேண்டும். இது ஃபர்ஸ்ட். இது நார்மல் ரிலீஸ், ரைட். ரெண்டாவது, ஒரு நோயாளியை நாங்கள் அட்மிட் பண்ணுகின்றோம். அட்மிட் பண்ணும்போது சம்டைம் நாங்கள் அட்மிட் பண்ணது ஒரு மையத்தை தான் அட்மிட் பண்ணிக்கிறோம். சரி, அப்படி இல்லாவிட்டால் ஒரு நோயாளியை அட்மிட் பண்ணி 72 மணி நேரத்துக்கு முன்பாக அவர் மரணம் அடைகின்றார். இப்பொழுது தான் கொஞ்சம் சிக்கல் ஏற்படுகின்றது. இப்பொழுது அந்த டாக்டரால் அல்லது வைத்தியரால் அந்த மரணத்துக்குரிய காரணத்தை தெளிவாக சொல்ல முடியாத நிலைமை. ஏன்னா அவர் ட்ரீட் கடைசியில், அதாவது அட்மிஷனில் அவர் மூத்தாகிறார். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் வைத்தியசாலை இந்த மரணத்தை விடுவிக்காது. இதற்காக வேண்டி வைத்தியசாலை போலீஸில் ஒரு போலீஸாருக்கு இன்ஃபார்ம் பண்ணி இதற்கான ஒரு மரண விசாரணை நடாத்த வேண்டும் என்று வைத்தியசாலை கட்டளையிடும். ரைட். இப்பொழுது நாங்கள் எமது நிதானத்தை எமது சமூகம் இழந்துவிடக்கூடாது. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் முக்கியமான 3 விடயங்களை கச்சிதமாக செய்தால்
வெகு இலகுவாக இந்த ஜனாசாவை ரிலீஸ் பண்ணிக்கொள்ளலாம். நம்பர் 1. முதலாவது, அந்த மூத்தாருடைய ஐடென்டி கார்டை நாங்கள் தயார் நிலையில் வைத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அந்த ஜனாசா மூத்தானவருடைய அதாவது மருத்துவ குறிப்புகள், மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ், கிளினிக் கார்டு, இவைகளை நாங்கள் கட்டாயம் அதை கலெக்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, அந்த ஜனாசா மையத்தானவருடைய கிட்டிய உறவினர்கள் இருவரையோ மூவரையோ நாங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். கணவன் இருந்தால் மனைவி, மனைவி இருந்தால் கணவர், அல்லது அவருடைய பிள்ளைகள், சகோதரங்கள், இவைகள் யார் கிட்டிய உறவினர்களை நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கொள்ளணும். இப்பொழுது அதாவது இந்த 3 நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும், அதாவது ஹாஸ்பிட்டலிருந்து போலீஸுக்கு தகவல் பெய்திருக்கிறதா என்பதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும். அப்படி கன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் அதை கிட்டிய உறவினர்கள் அந்த போலீஸுக்கு போனால் அவர்கள் முறைப்பாடின்றி பெற்றுக்கொள்வார்கள். முறைப்பாட்டை பெற்று அதற்காக ஒரு போலீஸ் அதிகாரி இவருக்கு வழங்குவார். இந்த விசாரணைக்காக போலீஸ் அதிகாரியின் மூலம்தான் கொரோனல் திடீர் மரண விசாரணை அதிகாரிக்கு தகவல் வழங்கப்படும். வழங்கப்படும். அப்பொழுது அந்த கொரோனல் அவர்களும் போலீஸாரும் சேர்ந்து தான் இந்த விசாரணையை நடத்துவார். இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம சமூகம் இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இவ்வாறான சந்தர்ப்பங்க என்ன நான் போகும்பொழுது ஹாஸ்பிட்டலுக்கு, நிச்சயமாக ஹாஸ்பிட்டல் என்பது அமைதியான இடம், நோயாளிகள் இருக்கின்ற இடம். நாங்கள் இந்த மையத்தை கேள்விப்பட்டவுடன் கூட்டமாக செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். கிட்டிய உறவினர்களும் அதாவது விடயம் அறிந்த அனுபவமுள்ள ஒரு 5 பேரும் சேர்ந்து ஒரு 8 பேர் இருந்தால் போதும். அவர்களை அழைத்து வந்து அதாவது போலீஸ் அந்த சாட்சியத்தை பதிவு செய்யும் போலீஸ் அதிகாரி கொரோனா அவர்களிடம் சாட்சியங்கள் கூறினால் அவர்கள் ஓகே, இவர் ஏற்கனவே ஒரு நோயாளி என்பது அறிமுகம், மருத்துவ குறிப்புகள் இருக்கின்றன, சாட்சிகளும் நியாயமாக சொல்வார், ஒன்றுமில்லை இவருக்கு இதுதான் இருந்ததுன்னு சொல்லி பரஸ்பர விரோதம் இல்லாமல் சாட்சிகளும் இருந்தால் அந்த ஜனாசாவை கொரோனா அவர்கள் விடுவிப்பார். இதில் பிரச்சனை இல்லை. ஒரு எளிதான செயற்பாடு தான். எளிதான செயற்பாடு. நிதானம் இழந்தாமல் இந்த 3 விடயங்களை செய்தால் அல்லான்னு சொல்லி இலேசான முறையில் ரிலீஸ் பண்ணலாம். ரைட். 2வது சொல்லி 3வது, அதாவது அட்மிட் பண்ணும்போது மௌத்து, டாக்குமெண்ட்ஸ் இல்லை, வயதும் சின்ன வயசு பிலோ 50 or 60, அப்போ டாக்குமெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட. இந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் விஷயம் அதாவது கடினமாக இருக்கும். சில சவால்களை எதிர்நோக்க வேண்டியது. அப்போ இதே ஸ்டெப் தான் கொரோனா அவர்களும் போலீஸாரும் இந்த மரண விசாரணையை செய்யும்போது டாக்குமெண்ட்ஸ் இல்லை, வயசு வித்தியாசம், தெளிவாக இவருக்கு என்ன நடந்தது கூறக்கூட முடியாது. அதாவது இதற்கான மரணத்தை யாராலும் கூற முடியாது. கொரோனா அவர்களுக்கும் அதாவது இதுதான் மரணம் என்று சொல்லி யாரிடம் கூற முடியாது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் போஸ்ட்மார்ட்டம் என்ற நிலைமை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இன்னொரு விஷயம், எமது சமூகம் போஸ்ட்மார்ட்டம் என்னும்போது கொஞ்சம் கஷ்டமான விடயம் எங்களுக்கும் தான். இருந்தாலும் நாட்டின் சட்டம், முஸ்லீம்களுக்கு ஸ்பெஷல் சட்டம் ஒன்றும் இல்லை. அது ஜாதி பேதம் இல்லாமல் இந்த போஸ்ட்மார்ட்டம் நடைபெற்றே ஆக வேண்டும். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கொரோனாவுக்கு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடாது. என்றால் கொரோனா என்பவர் திடீர் மரண விசாரணை அதிகாரி என்பவர் மஜிஸ்ட்ரேட் நீதியானுடைய தகுதியில் இருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவருக்கு பலாத்காரமோ தேவையில்லாத முறையில் நடந்து கொண்டால் அது சட்ட பிரச்சனை பாரியாளவில் இருக்கும். ஆகவே நாங்கள் நிதானம் இல்லாமல் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நிலைமையை சமாளிக்க முயற்சிக்க வேண்டும். நிச்சயமாக மரணம் ஒரு மனதுக்கு கஷ்டமான நிலை என்ற வகையில் சில வேளை நமது சகோதரர்கள் சிலர் மனது கட்டுப்பாட்டை இழந்து நிதானத்தை இழந்து மரண விசாரணை அதிகாரியின் முரண்படும் சில சந்தர்ப்பங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. இதில் முக்கியமான விடயம் நாங்கள் அவதானித்த விடயம், நோயாளி வைத்தியசாலையில் அனுமதிக்கும் போது அவரது அடையாள அட்டையில் உள்ளவாறே நாங்கள் பெயரை வழங்க வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது. கடினம்தான், அவசரம்தான், ஆனால் அந்த நிதானத்தை நாங்கள் கையாள வேண்டும். அதே போன்று அவரின் அடையாள அட்டை, மருத்துவ சான்றிதழ்கள் மிக நெருக்கமான உறவுகள் சென்றால் அந்த மரண பரிசோதனை மிக இலகுவாக வெற்றிகரமாக முடித்துக்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டோம். மிகவும் தெளிவான விளக்கம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்லலாம். ஒரு மரணம் வீட்டில் நடக்கின்றது, வீட்டில் இருந்தவர் இறந்து விட்டார். இப்போது நாங்கள் எவ்வாறான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியிருக்கும்? முக்கியமான ஒரு கேள்வி அது. வீட்டில் ஒரு ஜனாசா நடந்தால் பொறுமையாக நாங்கள் ஃபஸ்ட் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை
கூட்டி வந்து டெத் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும். முக்கியமான ஒரு விஷயம் அது. டெத் கன்ஃபார்ம் பண்ணி அவருக்கு 7 மணி நேரம் ஒரு லெட்டர் எடுத்துக்கொள்ளணும். அந்த லெட்டர் எடுத்துகிட்டு இரண்டாவதாக ஊரில் இருக்கக்கூடிய கிராம சேவகர், கிராம நிலதாரியை கண்டக்ட் பண்ணி ஃபோன்லேயோ இல்லாட்டி அவர்கிட்ட பெய்த்தோ இப்படி ஒரு வீட்டில் ஜனாசாண்டிக்கு வந்து அதை இன்க்ளூட் பண்ண சொல்லி சொல்லணும். அப்போ அவர் வருவார். அவர் 24 hours வர ரெடிக்கு அவங்களும். அப்போ அவங்க வந்து அதை டெத்தை பார்த்துட்டு டாக்குமெண்ட்ஸ் மெயினாக மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவருக்கு கொடுக்கலுமெண்டா கோர்ஸ் ஆஃப் டெத் ஒன்று கொடுக்கலுமெண்டா சொன்னால் ஜனாசாவை இன்ஷால்லா வீட்டிலே கொடுக்க பார்க்கும். அப்படி ஐநாவுக்கு சந்தேகம் உண்டு, வயசு குறைச்சல் அந்த மாதிரி ஒரு காரணம் இருந்தால் அந்த டெத்தை கொடுக்க இயலாம். அதுதான் நாட்டுடைய சட்டம். அப்போ அதுக்கு ஒரு செல்லும் ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸுக்கு போகும்போது வைத்திய டெத்தை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணினால் போலீஸ் மூலமாக கொரோனரால் பிச்சு இன்கொஸ்ட் பண்ணி ஜனாசா இன்கொயரி நடக்கும். அப்போ அதை நாங்கள் பொறுமையாக கேட்டு அதுதான் செய்யக்கூடிய சட்டம். அப்போ நாங்கள் அதுக்கு டாக்குமெண்ட்ஸும் ஐடிஎம் எடுத்துக்கொண்டு போலீஸுக்கு கிட்ட ஒரு சொந்த அப்போ ஒரு நாள் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அப்போ கொரோனர் மூலமாக வரும். இல்லாமல் நீங்கள் கிராமதாரி சென்னு சொல்லி கொரோனர்ட வீட்டுக்கு போய்த்து கொரோனாவில் கூட்டி கொண்டு வந்ததுக்கு இல்லை. ஏன்னா கொரோனா வரவும் மேலே கொரோனருக்கு தனிப்பட்ட முறையில் இன்கொயரி நடக்கவும் மேலே. முக்கியமாக முஸ்லீம் சமுதாயம் விளங்கி கொள்ளணும். கொரோனர் வாரன்னு சொன்னால் முக்கியமாக போலீஸ் மூலமாக தான் வரணும். இது வந்து අධිකරණසා පොලිසිය කටයුත්තක්. අනිවාර්යෙන් පොලිස් විමර්ශන නිලධාරිතුමා ඉන්න ඕනේ මරණ පරීක්ෂකතුමා එනකොට. ඒක විශේෂයෙන් ප්‍රජාව තේරුම් ගන්න ඕනේ. அப்போ அது லேசாக இருக்கும். அப்போ அவர் மூலமாக வந்து அவங்க இன்கொஸ்ட் பண்ணோம், டாக்குமெண்ட்ஸ் பார்க்கும். அதுலேயும் ஏதோ ஒரு சந்தேகம் இல்லாட்ட வயசு குறைச்சல் எந்த ப்ராப்ளம் முடிந்தால் அவர் எல்லோரும் இதை ஜேமோ மூலமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொடுக்கணும் வண்டி. அப்போ அதுதான் சட்டத்திட்டங்கள். நாங்கள் ஜனாசாக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை தான் அது. ඉල්ලාමල් ෂට්ටත නීතියට පිටින් සාමාන්‍ය මරණයක් භූමිදානය කරන්න එපා කියලා තමයි මම ගොඩක්ම ඉල්ලා සිටින්නේ. විශේෂයෙන් ඉවසීම තියෙන්න ඕනේ. රටේ නීතියට ගරු කරන්න ඕනේ. අනිවාර්යෙන් අදිසි මරණ පරීක්ෂකවරු පැය 24ම ලෑස්තියෙන් ඉන්න මුස්ලිම් මරණයක් සඳහා කැපවීමෙන් වැඩ කරන්න. ඒක ප්‍රජාව තේරුම් ගන්න ඕනේ. ඒකට අපි අර නීත්‍යානුකූල තියෙන වෛද්‍ය වාර්තා ඒ වගේම ඇඳුම්පත් සාක්ෂි ටික ලං කරලා දෙන්න පුළුවන් නම් ඉතාමත් ලේසියෙන් ඉතාම කෙටි කාලයකින් මృతදේහය නිදහස් කරගන්න පුළුවන්. ඒක විශේෂයෙන් අපි ප්‍රජාව තේරුම් ගත යුතුයි. நிச்சயமாக ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். நாங்கள் மரண விசாரணை அதிகாரிக்கு அறிவித்து விட்டோம். அவர்கள் வரும் வரை அந்த சடலத்தில் மையத்தில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய முடியுமா? முக்கியமான ஒரு அது இது ஒன்றும் செய்யலாம். நடந்த இடத்துல அப்படியே வச்சோணும். குளிப்பாட்டையெல்லாம் கவன் செய்யலாம், ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு மரணம். அப்போ அது வந்து கிராமநிலதாரி வரை அதை அப்படியே வச்சோணும். கிராமநிலதாரி கீழே அப்போ கொரோனரோ போலீஸ் வரக்கணும் அப்படியே வச்சோணும். ஏன்னா அது சட்டத்தில் தவறு. අප අදිසි මරණ පරීක්ෂකතුමා තා පොලිසිය එතනට ඇවිල්ලා ඒ පරීක්ෂණ කටයුතු අවසන් කරාට පස්සේ තමයි ඒ මృతදේහය නිදහස් කරාට පස්සේ තමයි සෝදලා කෆන් කිරීමේ කටයුතු කරන්න පුළුවන්. එතකන් සාමාන්‍යයෙන් කිසිම දෙයක් කරන්න බෑ නීති අනුකූලව. ඒකත් අපේ ප්‍රජාව තේරුම් ගන්න ඕනේ. සමහර අය ඉක්මන් වෙලා සමහර දේවල් කරන නිසා ඒ මృతදේහයට ප්‍රශ්න ඇති වෙන වෙලාවල් බොහොමයක් අපි පරීක්ෂණ කටයුතු වලදී අත්දැකීමෙන් මේ සිදු වෙලා තියෙනවා. නිසා ඒකත් විශේෂයෙන් මුස්ලිම් ප්‍රජාව තේරුම් ගත යුතුයි. මృతදේහයක් භූමිදානය කරන්න නීත්‍යානුකූල තත්ත්වයක් එනකන් ඉවසීමෙන් ඉන්න කියලා. நிச்சயமாக முக்கியமான ஒரு விடயம். வீட்டில் ஒரு மரணம் நடந்து மரண விசாரணை அதிகாரி வரும் வரை நாங்கள் அந்த ஜனாசாவை அதே இடத்தில் அவ்வாறே வைத்திருக்க வேண்டும். அவசரப்பட்டு எந்தவித மாறுதலும் செய்துவிடக்கூடாது. அவர் செய்தால் சில பேர் அது சட்ட பிரச்சனைக்கும் இட்டுச் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இவ்வாறு செல்லும் போது மிக முக்கியமான ஒரு கேள்வி எங்களுக்கு எழுகின்றது. என்ன கேள்வி என்றால், மரண பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் இது எவ்வாறு செய்கின்றார்கள்? இதன் முக்கியத்துவம் என்ன? இதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் எவை? ரைட், முக்கியமான ஒரு கேள்வி. போஸ்ட்மார்ட்டம் என்னும்போதே சமூகம் கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் சிந்திக்கின்றது. போஸ்ட்மார்ட்டம் உண்மையிலே போஸ்ட்மார்ட்டம் என்னும் அது ஒரு சுருக்கமாக சொல்ல போனால், அதாவது ஒரு மையத்தில் ஒரு ஜனாசாவில் வெறுங்கண்ணுக்கு விளங்காவிட்டால் இவருடைய ஜனாசா எவ்வாறு நடந்துவிட்டது, டாக்குமெண்ட்ஸும் இல்லை, இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அதாவது இவருடைய ஜனாசா போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படும். அதுக்கான முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன. அதாவது என்ன காரணத்தில் மரணம் ஏற்பட்டது, அதாவது பிரதேசத்தில் புதிய வகை நோய் ஏதாவது தொட்டி உள்ளதா, அல்லது இவருக்கு ஏதாவது அதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் இருந்தால் ஒரு திடீரென மூத்தானால் சந்தேகம் தானே. இவருக்கு ஏதாவது அநியாயம் நடந்திருக்கணும், அவர் சாப்பிட்ட சாப்பாடு விஷமாகிக்கணும்,
இவ்வாறான நிலைமைகளை நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அதை பண்ணுவர் ஜிஎம்ஓ, ஜுடிஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர், அந்த வைத்தியர் தான் அந்த செய்கிறார். அதாவது இதன் மூலம் இன்னும் ஒரு மரணத்தை தடுக்க முடியும், நோயை கண்டுபிடிக்க முடியும். அதாவது இன்னொரு முக்கியமான விடயம், ஒரு குற்றவாளியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இவருக்கு அவர் குடும்பத்திலே தான் அநியாயம் நடந்திருக்கும். வெறும் கண்ணுக்கு நாங்கள் பாவமடிச்சு ஜெனாசா ரிலீஸ் பண்ணால் நாங்கள் குற்றவாளிகள், அந்த ஜெனாசாவுக்கு அநியாயம் நடந்திருக்கணும். ஆகவே போஸ்ட்மார்ட்டம் நடத்துவது உண்மையிலேயே இன்னும் ஒரு மரணத்தை தடுப்பதற்காகவும் புதுவையான நோய்கள் இருந்தால் அதனை கண்டுபிடிப்பதற்காக தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்கிறார்கள். நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு பதில். அதை ஒட்டியதாக இன்னொரு வினா கேட்கலாம் என இருக்கின்றோம். மரண விசாரணை அதிகாரி சமூகத்தில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் உள்ளவர்கள். இவர்களது கடமைகள், பொறுப்புகள் பற்றி ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை, அவர்களின் முக்கியத்துவத்தை பற்றி சிறிது கூற முடியுமா? அதாவது இது நீதி அமைச்சினால் இந்த பதவி வழங்கப்படுகின்றது. அந்த பதவி வழங்கும் போதே அவர்கள் பார்ப்பது உண்மையிலே இவர் ஒரு வசதியான, கௌரவமான, படித்த, அதாவது நீதிமன்றத்தால் ஏதாவது குற்றம் ஒன்று சாட்டப்பட்டுள்ள, அதாவது தண்டனை பெற்றில்லாத ஒருவராகத்தான் அந்த மரண விசாரணை அதிகாரி இருக்க வேண்டும். ரைட். அடுத்ததாக இவருடைய பொறுப்புகள், அதை பற்றி தான் கேட்குறீங்க. நிச்சயமாக ஒரு மரணம் ஏற்பட்டால் எல்லா மரணங்களுக்கும் அதாவது மஜிஸ்ட்ரேட்டோ அல்லது டாக்டராலோ அதற்கான காலத்தை செலவழிக்க முடியாது. எதற்காக வேண்டிய ஒரு மரணம் ஏற்பட்டால் அந்த மரணத்துக்குரிய காரணத்தை அறிவது தான் இந்த மரண விசாரணை அதிகாரி முக்கியமான பொறுப்பு. ஒரு பொறுப்புள்ள ஒரு விடயம். அதாவது இதற்காக வேண்டி இவர்களுக்கு சம்பளம் ஏதும் வழங்கப்பட மாட்டாது. ஆரம்பத்திலேயே இந்த பதவி வழங்கும் போதே இவருடைய வருமானம் என்ன, இவருக்கு அதாவது தனது வருமானம் மூலம் தனது தேவைகள் நிறைவேற்ற முடியுமானால் இருக்க வேண்டும். ஏன்னா ஏதாவது இவர் லஞ்சம் பெறக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடாது இவர். அவை மிகவும் ஒரு பொறுப்பான பதவி. அது மஜிஸ்ட்ரேட் நீதிவானுக்குள்ள அந்த கௌரவம், அந்த அதிகாரம், அந்த நிலைமையில் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மரண விசாரணை அதிகாரிக்கு வழங்கப்படுகின்றது. அண்மை காலமாக பேசுபொருளாக்கப்பட்ட ஒரு விடயம் ஒன்று இருக்கின்றது. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் மரணத்தில் பிரேத பரிசோதனை செய்வது தொடர்பாக இது பற்றி ஒரு தெளிவை தந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சமீப காலமாக பேசும் பொருளாக இருந்தது தான் 5 வயது கீழ்ப்பட்ட ஒரு குழந்தை மரணித்தால் கட்டாயம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டும் என்று ஒரு தகவல் பத்திரிகையில் நானும் வாசித்தேன். தற்போது நிலைமை அது இன்னும் சட்டமாக அமுலாகவில்லை. இருந்தாலும் ஒரு விஷயத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 5 வயதாக இருந்தாலும் பரவாயில்ல, 50 வயதாக இருந்தாலும் பரவாயில்ல, மெடிக்கல் ரிப்போர்ட் இல்லைன்னு சொன்னால், அந்த கொரோனர் சந்தேகப்பட்டால் அல்லது மரணத்துக்கான காரணம் தெளிவாக கூற முடியாத சந்தர்ப்பத்தில் கட்டாயம் போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஆக வேண்டும். அது 5 வயதாக இருந்தாலும் பரவாயில்ல, 50 வயதாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்ததாக மிக முக்கியமான இன்னொரு வினா, ஏற்கனவே கூறப்பட்ட வினாவின் தொடர்ச்சி தான். வைத்தியசாலையில் மரணம் ஒன்று நிகழும் போது நாங்கள் மேலதிகமாக கவனிக்க வேண்டிய விடயங்கள் எவை? வைத்தியசாலையில் ஒருவர் மரணம் அடைந்தால் அது நேச்சுரலாக டெத் ஆகிக்கணும். ஒரு சாதாரண மரணமாக இருந்தாலும் 2 hours கட்டாயம் வைப்பாங்க. 2 hours கட்டாயம் வைப்பாங்க. ஏன்னா அது பல காரணங்கள் இருக்கின்றது. அதில் முக்கியமாக அதாவது 100க்கு 100 இவர் ஒரு மரணம் அடைந்தாரா என்பதை கன்ஃபார்ம் பண்ணது கொஞ்சம் கடினமாயிருக்கும். அதற்காக 2 hours காரணம் சம்டைம் மூச்சை அடைச்சிக்கணும். அவர்கிட்ட அல்லது மயக்க நிலையே மரணம் நிகழாமல் இருக்கலாம். ஆகவே 2 hours பொறுமையை காத்து நான் ரிலீஸ் பண்ணால் அங்கே சிக்கல்கள் வருவதை தவிர்த்து கொள்ளலாம். முக்கியமான விடயம் தான். அதே போன்று இன்னொரு வினா, எவ்வகையான மரணங்களுக்கு, எத்தகைய மரணங்களுக்கு கட்டாயமாக மரண பரிசோதனை அவசியப்படுகின்றது? நீங்கள் கேட்கிற கேள்வி போஸ்ட்மார்ட்டம் கட்டாயப்படுத்துகின்ற விடயங்கள். நிச்சயமாக. ஓகே. முதலாவது கொலை கட்டாயம் போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும். அடுத்ததாக ரோட் ஆக்சிடெண்ட், இதுக்கும் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக கர்ப்பிணி தாய்மார்களின் மரணம் இவை மற்றும் சூசைட், அதாவது தற்கொலை, ஒரு மிருகத்தலை பண்ணின ஒரு மரணம். அடுத்ததாக போலீஸ் பாதுகாப்பில் ஒருவர் இருக்கும்போது, கைதியாக இருக்கும்போது ஒரு மரணம் அடைகின்றார், அதுக்கும் போஸ்ட்மார்ட்டம் கட்டாயம். அதை கொரோனர் செய்ய மாட்டார், மஜிஸ்ட்ரேட் நீதிவான் தான் செய்வார். அதே போல் மனநோய் ஆஸ்பத்திரி, அதிலும் ஒரு மரணம் நடந்தால் இதுவும் போஸ்ட்மார்ட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதையும் மஜிஸ்ட்ரேட் தான் செய்வார்.
அடுத்ததாக விசர்நாயக்கடி இவ்வாறான மரணங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் அவசியமாகிறது. நிச்சயமாக. அது முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் சார். அதாவது கர்ப்பிணி தாய்மார்கள் மரணம் கட்டாயம் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட வேண்டும் என்பது சட்டம். அது முஸ்லீம் ஐக்கியம் அந்நிய சமுதாயம் ஐக்கியம். இதுக்கு அதாவது ஒரு 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 பெண் கர்ப்பம் அடைந்து அந்த கர்ப்பம் அதாவது பிள்ளை பெற்று 90 நாட்கள் வரை அது அந்த கர்ப்பிணி தாய்மார் என்ற அந்த 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 வகையில் உள்ளடக்கப்படுகின்றது. அந்த கால எல்லைக்குள் அந்த பெண் மரணம் அடைந்தால் கட்டாயம் போஸ்ட்மார்ட்டம் செய்தே ஆக வேண்டும். கட்டாயமாக. ஜஸாக்கல்லாஹிரன். அதே போன்ற இன்னொரு முக்கியமான வினா, மரண விசாரணை அதிகாரி என்ற வகையில் நாங்கள் சமூகத்துக்கு கூற வேண்டிய சில அறிவுறுத்தல்கள் காணப்படும். அவை பற்றி சற்று கூற முடியுமா? சமூகத்துக்கு மெயினாக அந்த பொறுமையாக ஈக்கணும். ஜனாசாவும் நடந்தால் பொறுமையாக ஈக்கணும். அதுவும் நாட்டுடைய சட்டம் රටේ නීතියට අනුකූලව දේහය නිදහස් කර ගැනීමට පුළුවන් තරම් උත්සාහ කළ යුතුයි. ඒ සඳහා මා දැනුවත්ව ශ්‍රී ලංකා අධිසිමරණ පරීක්ෂකවරු සියලුම දෙනා, සහෝදර අධිසිමරණ පරීක්ෂකවරු සියලුම දෙනා පැය 24ම බැඳී සිටිනවා, කැපවීමෙන් සිටිනවා. මා දන්නා විදියට මුස්ලිම් මරණයක් වුණොත් නීත්‍යානුකූල තත්ත්වයේ නිදහස් කර දීමට ඉතාම ඉක්මනින්, ඒක හදවතින්ම මම කියනවා. ඒ නිසා අපේ විශේෂයෙන් මුස්ලිම් ප්‍රජාව දැනගත යුතුයි. ඒ අධිසිමරණ පරීක්ෂකතුමාව ගෞරවනීය විදියට පොලිසිය හරහා ඒ පරීක්ෂණ කටයුතු කරලා දේහය නිදහස් කර ගැනීමට, ඒ වගේම සෞඛ්‍ය විශේෂයෙන් මතක් කරන්න ඕනේ සෞඛ්‍ය දෙපාර්තමේන්තුවේ රෝහල් නිලධාරීන්, අධිකරණ වෛද්‍යවරු සහ වෛද්‍යවරු විශේෂයෙන් මුස්ලිම් මරණයක් වුණොත් ඒ හැට පළමු තැන දෙනවා. ඒක මම අත්දැකීමෙන් දන්නවා. ඒ වගේම අනිත් මරණ සඳහාත් ඒ අවස්ථාව තියෙනවා. ඒ වගේම සියලුම පොලිසිය වල නිලධාරීන්, විශේෂයෙන් සුළු පැමිණිලි අංශ භාර ඒ ස්ථාන වෙතුමා ඇතුළු නිලධාරීන් කතා කරපු ඕන වෙලාවක එන්න ලෑස්ති. ඒක අපේ විශේෂයෙන් ජනතාව තේරුම් ගත යුතුයි. සේවය කිරීමට එතුමාලා ඕන වෙලාවක කැපවීමෙන් ඉන්නවා. අපි අධිසිමරණ පරීක්ෂකවරු විදිහට අපිත් පැය 23ම කැමැත්තෙන් ඉන්නවා. ඉතින් අපේ සහාය නීත්‍යානුකූලව ලබා ගන්න රටේ නීතියට ගරු කරලා ඉතාමත් හොඳ දෙයක් රටට අපි දායාද කරමු කියලා මම අවසානයෙන් ඉල්ලා සිටිනවා. ඉතින් මොනාර තියනවා නම් අනිවාර්යෙන් සම්බන්ධ වෙන්න. සියලුම අධිසිමරණ පරීක්ෂකවරු ඉතාම ලැංගතුයි. ඕනම වෙලාවක සමාජෙත් එක්ක ඉන්නේ. සමහර දේවල් දන්නේ නැත්නම් ඒවා අසා දැනගන්න පුළුවන්. ඉතින් ඒක තමයි විශේෂත්වය. அதே போன்ற இன்னொரு வினா, மரண சான்றிதழ், டெத் சர்டிஃபிகேட், இது யாரின் பொறுப்பில் வருகின்றது? இதை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம்? නිවසක මරණයක් සිද්ධ වුණොත් ග්‍රාම නිලධාරී අරහා මරණයක් නිදහස් කළොත් ග්‍රාම නිලධාරී අරහා වාර්තාවක් ලබා දෙනවා. ඒ වාර්තාව අරන් ගිහිල්ලා ඒ වසම බාර ඒ ඒරියා එකට ඉන්න මරණ රෙජිස්ට්‍රාර් තුමියා අම්බ වෙලා ඒක ලියාපදිංචි කරගන්න පුළුවන්. ඒක තමයි ප්‍රධානම සහතිකය. ඊට පස්සේ පිටපත් ලබා ගන්න පුළුවන්. සමහරට මාසයක් වෙනි කාලයක් ඇතුළත ළඟම තියෙන ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලය හරහා මරණ සහතිකවල පිටපත් ලබා ගන්න පුළුවන්. ඒක එකක්. රෝහලක මරණයක් වුණොත් සාමාන්‍යයෙන් රෝහලෙන් ඉඳලා වෛද්‍යවරු රෝහල වාට්ටුව හරහා නිදහස් කරන මරණයක් වුණොත් ඒකත් ඒ දෙන වාර්තාව අරන් ගිහලා මරණ ලියාපදිංචි කරගන්න පුළුවන් රෙජිස්ටර් හරහා. මරණ පරීක්ෂකතුමා පරීක්ෂණයක් කරලා වාර්තාවක් දෙනවා නම් බීදාට කියලා කියන්නේ අපි. ඒ වාර්තාව දුන්නාට පස්සේ ඒ වාර්තාව අරන් ගිහලා ඒ ඒරියා වසමේ ඉන්න මරණ රෙජිස්ට්‍රාර්තුමා හරහා මරණ සහතිකය ලබා ගන්න පුළුවන්. ඒකත් ඊටාම පහසු කාර්යයක්. ඒ හරියට මේ දෙන ඩොකියුමන්ට්ස් අරගෙන ගිහලා වැරටි කරගන්න පුළුවන්. ඒක තමයි කරන්න තියෙන්නේ. அவ்வாறு டெத் சர்டிஃபிகேட் பெற்றுக்கொள்ள செல்லும் போது எவ்வாறான டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவைப்படும்? විශේෂයෙන් අර මරණ පරීක්ෂණයක් කරලා වාර්තාවක් දෙනකොට B18 ෆෝම් එක කියලා කියන්නේ අපි. ඒ ෆෝම් එකයි මියගිය කෙනාගේ හැඳුනුම්පත නැත්නම් ග්‍රාම නිලධාරීතුමා හරහා සාතික කරපු ග්‍රාම නිලධාරී සාතිකයක් අරන් යන්න පුළුවන්. එයාගේ නම විස්තර දාලා තව ඥාතියෙක් කෙනාගේ හැඳුනුම්පත ඒක අරන් ගියාම ඇති. එතන ඇප්ලිකේෂන් එකක් දෙන ෆෝම් එකක් දෙනවා. ඒක ෆිල් කරලා දුන්නම ලබා ගන්න පුළුවන්.
அதே போன்று சகோதர சகோதரிகளே, இன்று மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டோம். இதில் எம்மோடு கலந்து கொண்டு மிக பயனுள்ள விடயங்களை தெளிவாக சுருக்கமாக விளக்கமாக முன்வைத்த எமது சகோதரர் அர்ஃபான் சலாம் அவர்களும் அதேபோன்று நஸ்ரின் நசீர் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி இத்தோடு முற்றுப்பெறக்கூடியது ஒன்றல்ல. இது தொடர்பான மேலதிகமான விளக்கங்களை தர அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன்.